வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுல 1ல இருந்து 5 வரை டெஸ்ட்ல இருக்கிற டவுட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறது. ஓகேவா? நம்ம இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதுல ஒரு சில பேரோட கேட்ட டவுட் கொஸ்டின் வந்திருக்காது, அதுல இல்லாத கொஸ்டின் இங்க இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு வீடியோ தான் 1ல இருந்து 5 வரை நீங்க கேட்ட கொஸ்டின் டவுட்டா இருக்கிறது. அடுத்து நீங்க எப்போதும் போல டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம அடுத்த டெஸ்ட்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 10வது டெஸ்ட் நம்ம முடிஞ்சோடனே அந்த டவுட் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு அதன் அடிப்பக்க அளவை விட 40 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அதாவது பரப்பு வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான், அடிப்பக்க அளவை விட 40 மடங்கு சொல்றான். அடிப்பக்கம் 1 இருந்ததுன்னா பரப்பு என்னவா இருக்கும், 40 மடங்கு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அடிப்பக்கம்னா பி, இதை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம், அத பேஸ். ஓகேவா? நம்ம ஆஃப் பி கட்சி நம்ம ஃபார்முலா போடுவோமா, நம்ம இதுல பி தான் 1ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம், அதுல உயரம் என்னன்னு கேட்கிறோம். செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டு பி ஹெச். இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இந்த பரப்பளவு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், 40 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடிப்பக்கம் 1 இருந்தா பரப்பளவு 40 இருக்கும்னு சொல்லியிருக்கோமா. அப்ப பரப்பளவோட ஃபார்முலா எழுதி 40ன்னு எழுதிக்குவோம். அடிப்பக்கம் என்னன்னு சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருந்திருக்கியா. அப்ப ஆஃப் இன்டு அடிப்பக்கம், அதாவது அடிப்பக்கம் 1 இருந்தா பரப்பளவு 40 இருக்கும். அப்ப அடிப்பக்கம் 1 அச்சு என்ன நம்மளுக்கு தெரியாது, ஈக்குவல் டு 40. இங்க கீழே இருக்கிற 1/2 இந்த சைடு வந்தா 2/1 மாறிடும். அப்ப என்ன இருக்கும், 80. அச்சு ஈக்குவல் டு 80 இருக்கும். அவ்வளவுதான். கரெக்டான ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டா அப்படின்னா இந்த சம்ம ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு சுருக்குகள் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டினை பார்த்து பயந்துராத. இது வந்து ஒண்ணும் இல்ல, இது ஏ கியூப். ஓகேவா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு வருதுன்னா நடுவுல இருக்கிறத மைனஸ் பண்ணா போதும். கீழே இருக்கிறது டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நடுவுல இங்க என்ன இருக்குது, 343 மைனஸ் 113 மைனஸ் பண்ணி போடு. அவ்வளவுதான். இங்க கூட்டல் வந்தா கூட்டி போடு, மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணி போடு. கியூப்ல வந்துச்சுன்னா. ஓகேவா? இப்ப இதை கழிச்சு போட்டு பார்க்கலாம். கழித்தல் இருக்கனால கழிச்சு போடு. 3ல 3 போச்சுன்னா 0, 4ல 1 போச்சுன்னா 3, 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப ஆன்சர் 230 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் 230 அப்படின்னு இருக்கும். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, இது என்ன, இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ax² பிளஸ் bx பிளஸ் மாறிலி, அதாவது c ன்னு எழுதிக்குவாங்க இந்த ஈக்குவேஷனை. இது x², ax², இது bx, இது c மாறிலி அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு இது என்ன கேட்கறாங்கன்னா, பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் p இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு, மைனஸ் பி டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு 0. இதுல பின்றது என்னன்னு எடுத்துக்கலாம், p பிளஸ் 3 தான் b. அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். டிவைடட் பைல a உடைய மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்கான், 2. ஏன்னா a x² சொல்லிருக்கான், x² அங்க இருக்கு. அப்ப a உடைய மதிப்பு 2 ஈக்குவல் டு 0. இந்த 2 இங்கிட்டு 0 ஆன பிறகுனா 0 ஆயிரும். அப்ப மீதி என்னதான் இருக்கும், p மைனஸ் இன்டு p பிளஸ் 3 தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. மைனஸ் உள்ள பேருக்கு மைனஸ் p மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். அப்ப மைனஸ் p ஈக்குவல் டு, இங்க மைனஸ் 3 இங்கிட்டு வந்தா பிளஸ் 3 மாறிடும். அப்ப மைனஸ் p ஈக்குவல் டு 3னா p ஈக்குவல் டு மைனஸ் 3 இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, p யோட மதிப்பு என்னன்னு கேட்டா மைனஸ் 3. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாரு, மைனஸ் b பை a ஈக்குவல் டு 0. ஓகேவா? ax² பிளஸ் bx பிளஸ் c அதோட ஃபார்மேட் இருக்கும். அதுல இருந்து b என்னவோ அதோட மதிப்பு எடுத்து எழுதுற, a என்னவோ அதோட மதிப்பு எடுத்து எழுதுற, முன்னாடி மைனஸ் இருக்கும். ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது மூணாவது கேள்வி. அடுத்து நாலாவது கேள்வி இங்க கொடுத்துறாங்க, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கீழே ab. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. நீ கொஸ்டினை முழுசா இந்த நம்பரே எதுவுமே அப்ளை பண்ணாம நீ ஆன்சரை போடலாம். என்ன பண்ணலாம், இது என்ன, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது என்ன, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், a² பிளஸ் b² பிளஸ் 2ab. அங்க என்ன இருக்குது, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இது என்ன எழுதலாம், a² பிளஸ் b² மைனஸ் 2ab அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க, மைனஸ் பண்ணிருக்காங்க. இங்க அப்படியே மைனஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ணா a² கேன்சல், b² கேன்சல். இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப 2ab 4ab அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன இருக்கும், 4ab இருக்கும். அப்ப மேல 4ab, கீழே என்ன இருக்கு, வெறும் ab இருக்கு. ab கேன்சல் ஆகி வெறும் 4. அவ்வளவுதான்.
நீ இதை உள்ள நம்பரை போட்டே சுருக்க வேணாம், வெறும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4. நீ கூட்டி அதை ஒரு ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி அதோட ஸ்கொயர் பண்ணி அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத, இந்த ஃபார்முலால போட்டு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இதுல பிளஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பான், மைனஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பான். ரெண்டே கேள்வி தான் இந்த ஃபார்மேட்டை பொறுத்தவரை. ஓகேவா? சுருக்குக சம்ல. சரி, அடுத்த கேள்வி. இது 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்வி. மூளை விட்டம் 4√3 அளவுடைய கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்கிறான். கனசதுரத்தின் மூளை விட்டத்தோட ஃபார்முலா என்னன்னா, கனசதுரத்தின் மூளை விட்டத்தோட ஃபார்முலா √3a அப்படின்னு இருக்கும். கனசதுரத்தின் மூளை விட்டத்தோட ஃபார்முலா √3a. √3 இருக்கு. அப்ப a உடைய மதிப்பு என்னன்னு அர்த்தம்? 4 அப்படின்னு அர்த்தம். அப்ப கனசதுரத்தோட கன அளவுடைய ஃபார்முலா a3. கனசதுரத்தின் கன அளவுடைய ஃபார்முலா a3. a என்னன்னு அர்த்தம்? 4ன்னு அர்த்தம். அப்ப 4ஓட கியூப் ஆன்சர். 4ஓட கியூப் என்ன? 64 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 64. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஒரு தசம எண் 44 இரட்டையாக மாற்று அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இரட்டை கிடையாது, இரட்டையாக மாற்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பைனரி டிஜிட்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 44 பான வகுத்தல்னு சொல்லுவாங்க. அப்படியே இரட்டையா மாத்தினா பைனரி டிஜிட் 2ஆல டிவைட் பண்ணி மீதி எழுதணும். 2ஆல டிவைட் பண்ண 22 2 44 மீதி எதுவும் வருதா? வரல அப்படின்னா இங்க சைட்ல 0 எழுதிக்கும். மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணு 11 2 22 மீதி 0. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ண 5 2 10 ஆனா மீதி 1 இருக்கா, அதனால 1 இங்க போட்டுக்கும். மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணு 2 2 4 மீதி 1. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணு 1 2 இங்க 2ஆல டிவைட் பண்ண 1 2 மீதி 0 அப்படின்னு இருக்கும். இப்படிதான் வகுக்கணும் இரட்டையா மாத்தணும் அப்படின்னா. இப்ப நீ கீழே இருந்து இந்த ஆன்சர் எழுதுற, கீழே இருந்து அப்படியே மேல எழுதுனா ஆன்சர். கீழே என்ன இருக்கு? 1 0 1 1 00 இதுதான் ஆன்சர். 1 0 1 1 00 1 0 1 1 00 இருக்கா? அவ்வளவுதான். கீழே இருந்து அப்படியே மேல எடுத்துடணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது எத்தனாவது கொஸ்டின்? 6வது கேள்வி. ஓகேவா? அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருந்திருப்பீங்க. அந்த ஈக்குவேஷன் ஒண்ணும் இல்ல, y = mx என்ற நேர்கோடுகளின் தொகுப்பின் வகைக்கெழு சமன்பாடு என்ன? இது ஈக்குவேஷன். ஓகேவா? d²y/dx². இது வந்து ஸ்டேட்மெண்டாவே புக்ல கொடுத்துருப்பாங்க, அதனால நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல சால்வ் பண்ற சம்ம மாதிரி சால்வ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. சரி, அடுத்து ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியில எத்தனை சதவீதம்? 7ல தண்ணீர் தொட்டில 7ல 2 பங்கு மட்டும் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 8 மணி நேரம் ஆகுது. 7ல 2 பங்கு நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 8 மணி நேரம் ஆகுது. 2 பங்கு நிரம்ப. ஓகேவா? அப்ப ஒரு பங்கு நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 2 பங்கு நிரம்ப 8 மணி நேரம். ஒரு பங்கு நிரம்ப 4 மணி நேரம் ஆகும். ஒரு பங்கு நிரம்ப 4 மணி நேரம் ஆகும். ஓகேவா? அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? மீதம் உள்ள தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 7ல 2 பங்கு நிரம்பிருச்சு. அப்ப மீதி எத்தனை பங்கு இருக்கு? 5 பங்கு இருக்கு. அப்ப மீதம் உள்ளது மீதி பங்கு இருக்கு. எத்தனை பங்கு அப்படின்னா 5 பங்கு நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கிறான். ஒரு பங்கு நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்னா 4 மணி நேரம். அப்ப 5 பங்கு நிரம்ப 5 × 4 20 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? 7ல 2 பங்கு நிரம்ப 8 மணி நேரம். அப்ப ஒரு பங்கு நிரம்ப 4 மணி நேரம். நம்மளுக்கு மீதி எத்தனை பங்கு இருக்கு? 7ல 2 போயிடுச்சுன்னா மீதி 5 பங்கு இருக்கு. 5 பங்கு நிரம்ப 5 × 4 போட்டோம்னா ஆன்சர் வரும் 20 ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 20. இது 8வது கேள்வி. அடுத்து 7 இலக்க மிகப்பெரிய 15ஆல் வகுப்படும் எண் எது அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கான். 15ஆல வகுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த நம்பர் 7 இலக்கம் 15ஆல வகுப்படுற நம்பர் என்ன? மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்கிறான். 15ஆல டிவைட் 15 2ஆ பிரிச்சா 3 5 15. 5ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். 5ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும்? 0 5 0 அவ்வளவுதான் இருக்கணும். நம்மளுக்கு 9 வந்துச்சுன்னா அது 5ஆல டிவைட் ஆகாது. அதனால டிவைட் அடிச்சிடு. ஓகேவா? இது என்ன? 9 வந்துச்சுன்னா 5ஆல டிவைட் ஆகாது. 15ஆல டிவைட் ஆகணும், 5ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும். அடுத்து 3ஆலையும் வகுப்படணும். 3ஆல வகுப்படணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா கூட்டுனா 3 மடங்கா இருக்கும். கூட்டி பாரு, இதெல்லாம் 9 வந்துச்சுன்னா கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். ஆனா கடைசியில இருக்கிற 5 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அதனால இதுவும் வராது. இப்ப இதுல 9 3ஆல டிவைட் ஆகும், 15 3ஆல டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும். இங்க 0 அது ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த 2 நம்பருமே பர்ஃபெக்டா டிவைட் ஆகுது. எதுல? 15ஆல. எது? இதுல 6 9 இருக்கு, ஒரு 0 இருக்கு. இங்க 5 9 இருக்கு, ஒரு 15 இருக்கு. இப்ப இதுல என்ன ஆன்சர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா
அவன் கேள்வி கேட்டிருக்கான் பாரு, 7 இலக்க எண்ல மிகப்பெரிய எண் எது? 15ஆம் வகுப்பு மிகப்பெரிய எண். 2 நம்பருமே 15ஆம் வகுப்பு. மிகப்பெரிய எண் இதுல லாஸ்ட் 3 நம்பர் பாரு 990. இதுல லாஸ்ட் 3 நம்பர் பாரு 915. அப்ப வகுப்படுற மிகப்பெரிய எண் எது? 990 தான் ஆன்சரா இருக்கும். அதான் மிகப்பெரிய எண். அவன் கேள்வி கேட்கறது மிகப்பெரிய எண். அப்ப மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டா ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகேவா? இதுல 15ஆம் வகுப்புறதுல நம்மளுக்கு இந்த 9 கேன்சல் ஆயிரும், 5ஆல டிவைட் ஆகாது. 3ஆல டிவைட் ஆகாதது இந்த 95ங்கிறது 3ஆல டிவைட் ஆகாது. இந்த சி ஆப்ஷனும் ஏ ஆப்ஷனுமே 3ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும், 15ஆல டிவைட் ஆகுது. அதுல மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தா 990ன்றதுனால நீ அதை எடுத்துக்கிட்ட. லாஸ்ட பார்த்தா போதும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இதுதான் இந்த சம்ம டவுட்டா கேட்டிருந்தீங்க. இதுக்கு மேல வேற எதுவும் சம் இல்ல. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சம் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.